எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி எந்த ஒரு ப்ரீமியம் குரூப் பெய்டு டிப்ஸு இல்லை பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணி தரேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது. பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமின்ற நேம்லேயோ இல்லை என்னோடய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களோ இல்லை மந்த்லி டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் யாரும் இது பண்ணாதீங்க. நம்மளுடைய அஃபிஷியல் நம்பர் ஒவ்வொரு வீடியோலையும் மேலே இருக்கும். அதே மாதிரி டெலிகிராம் சேனலுடைய லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணிடுவேன். அதை மட்டுமே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாக சைனா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு ஒரு மூமெண்ட் வரல. அந்த மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகலை. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 250% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிருக்கு. இதே சைனா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீபவுண்ட் ஆகலை. ஒன்லி 52% மட்டும்தான் ரீபவுண்ட் ஆகிருக்கு. இதில் லெஃப்ட் சைடில் உள்ள இமேஜ் இதில் லெஃப்ட் சைடில் உள்ளது சைனாவுடைய ஷாங்காய் காம்போசிட்டு. ரைட் சைடில் பாருங்கள், நிஃப்டி கொரோனாவுடைய லோவில் இருந்து கிட்டத்தட்ட 252% ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதில் இருந்து கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது சைனீஸ் கவர்மெண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரீபவுண்ட் பண்ணதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. மெயின் திங் எஃப்ஐஎஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சைனாவுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக வைப் அவுட் பண்ணுறாங்க. மெயின் திங் இந்த சிச்சுவேஷனில் 1.4 ட்ரில்லியன் அளவுக்கு சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நியூஸு இது அந்த கண்ட்ரினுடைய எக்கனாமியை ரீபவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் சைனாவுக்கும் அந்தளவுக்கு ஆகாது. ஏன்னா ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் பெரும்பாலும் டாக்ஸேஷன், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இம்போர்ட்டுக்கு அதிகமாக டாக்ஸேஷன் பண்ணுறது, அந்த டாலர் இண்டெக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தான் ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் இருக்கும். அதே நேரம் ஒரு நெகட்டிவ்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக வந்த Q2 ரிசல்ட், இப்போது டாடா மோட்டார்ஸ் இருக்கட்டும், அவங்களுடைய ரெவின்யூ கம்பேர் ப்ரீவியஸாக இருக்கிறத விட குறைஞ்சிருக்கு. நிறைய கம்பெனிஸ், ஓலோ மோட்டார்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய Q2 ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருக்குது. அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் இருக்குது, அதே நேரம் கம்பெனிஸ் அதிக அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ இங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தான் அவங்க தயாராக இருப்பாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்தெந்த செக்டார் வீக்காக இருக்குது, நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரெண்டு ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே இந்த ட்ரெண்டு படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 23,300 இருக்கும். ஓவராலாக மார்க்கெட் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ரைட் நோ இருக்குது. இதனுடைய பெஸ்ட்டு சப்போர்ட் 23,300. இப்போ ரைட் நோ பவுன்ஸ் ஆகிருக்குது. இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த டபுள் பாட்டம்ன்ற இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் ரைட் நோ ஏற்படுத்திருக்கு. இப்போது இதை நம்ம டேல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே கிளியராக இருக்கும். ஸோ டேல இருக்கும்போது இந்த ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆனது கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இதுக்கு அடுத்து இந்த 23,300 போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க 23,800, இதை உடைச்சா மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு டுவர்ட்ஸ் 23,300 வரைக்கும் ஃபால் ஆகலாம். பட் ரைட் நோ இந்த இடத்துல அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட்டு ஸ்டில் நோ வேலிடு தான். மார்க்கெட் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அக்டோபர் மந்த்ல இருந்து ஒவ்வொரு இறக்கத்துலையும் ஒவ்வொரு ஏற்றத்துலையும் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல கன்சால்டேஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம இதே மாதிரி தான் ப்ரீவியஸாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியில் இதே மாதிரி தான் நடந்தது. இதே போல் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்,
பேங்க் நிஃப்டி ஓவரால் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கு. இதில் வந்து பாருங்க சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கு. இந்த அப் ட்ரெண்டில் இந்த ரைட் நோ ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனுடைய டாப் வந்து 52,400 அண்ட் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,500. அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 50,500க்கும் 52,500க்கும் இன்பிட்வீன்ல தான் இந்த என்டையர் ட்ரேடுமே நடந்துட்டு இருக்கு. சரி, என்டையர் ட்ரேடுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்ல என்ன பார்த்தோம், 2 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் இது வரைக்கும் நிஃப்டி ரைஸ் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகாது அப்படின்னு சொன்னதுல இருந்து லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் கீழே தான் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபால் வந்து இன்னுமே மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு 50,050ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதில் இன்டர்மீடியட் சப்போர்ட்னா இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு 51,260. இதை உடைச்சிக்கும் போது ஃபைனலாக பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது 50,580. ஓகே, இந்த 2 லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மண்டே ஆர் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு செல்லிங்னா அப் டு 51,250 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா 52,350 52,400க்கு மேலே ஒரு டே கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும். ரைட் நோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் ஓவராலாக பொசிஷனலாக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப் ட்ரெண்ட். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. ஓவரால் அப் ட்ரெண்டில் கரெக்டான சப்போர்ட்டிவ் ரீஜனில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் இருக்குது. இதில் முக்கியமாக டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இது வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தது, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருந்ததுனால நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு டாடா மோட்டார்ஸை பொறுத்தளவுக்கு 630 625 இந்த ஜோனாக தான் இருக்கும். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் நிறைய பேர் வந்து 1000 எடுத்து வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓவரால் ட்ரெண்ட் படி நீங்கள் சப்போஸ் ஆவரேஜ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா 620லேருந்து 625 தான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி ரைட் நோ சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஸோ இதுவுமே வந்து ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. 2 முறை வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு இதை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது ரைட் நோ இதே ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. அப்போது அடுத்த சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகலாம். டுவோர்ட்ஸ் 4,380லேருந்து 4,400 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல் எஸ்பிஐ நிறைய பேர் வந்து எஸ்பிஐ கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய அப்சைடில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 760க்கு பிலோவில் ஒரு வீக்லி கேண்டில் உடைக்கும் போது, வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக செல்லிங் ப்ரெஷர் ஏற்படும். ரைட் நோ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் வந்து பார்ப்போம். ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஈவன் மார்க்கெட் வந்து கரெக்ஷனே ஆனால் கூட 1,150 1,140ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓவரால் பொசிஷனல் வைஸாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக தான் ஆக்ட் ஆகுது ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு. இன்கேஸ் இது ஃபால் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,150லேருந்து 1,140 இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு மண்டே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் உள்ள ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக அது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு
ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்கிறது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்க. ஓவரால் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக் வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பியும் அக்யூமுலேட் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அப்சைடில் 7500 மேலே ட்ரேட் ஆகும்போது இந்த வாரம் இந்த ட்ரெண்ட் வந்து இன்னுமே தொடர்ந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அதே போல் பிஎஸ்யூ பேங்க்ஸில் பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இதுவுமே ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதையும் நோட் பண்ணி பாருங்க. 250ங்கிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் 285 310 வரைக்கும் அப்சைடில் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் M6 கோல்டு வந்து பார்க்கும்போது M6 கோல்டு வந்து 10 கிராம் 24 கேரட். ஸோ இது வந்து இதனுடைய பீக்ல இருந்து இப்போ வரைக்குமே 3486 புள்ளிகள் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓவராலா மினிமம் 5000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இதனுடைய மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது 74500 இருக்கும். இந்த ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்குது. டெம்பரவரியான ஒரு பவுன்ஸ் பேக் தான். ஓவராலா பெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 74500 இந்த லெவலாக தான் இருக்கும். ஓகே, ஓவராலாக இந்த ட்ரெண்டோடைய பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 74,000ல இருந்து 74,500ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரீஜன் வரும்போது திரும்பியும் பை சைடு வந்து எடுங்க. ஏன்னா டெக்னிக்கலுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போகுது. வருஷ கணக்கில் எடுக்கும்போது கோல்டு வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். பட் ஷார்ப்பாக எந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இதுதான் வந்து நமக்கு டெக்னிக்கல் யூஸ் ஆகும். அதன்படி பார்த்தீங்கன்னா 74500ங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட் ஆகும். திரும்பவும் அப்சைடில் 79500 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஸோ ரைட் நோ பவுன்ஸ் ஆயிருக்க இந்த மார்க்கெட்டு ஹியர் ஆஃப்டர் அகெயின் 79500க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஓவராலாக இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. சி, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே, ஸோ தட் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட்டே ஆனால் கூட ஓவரால் இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ப்ரீவியஸ்லேருந்து டவுன் ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட். ஓகே, இந்த அப் ட்ரெண்டை கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இதனுடைய ஷேப் வந்து பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். இந்த சைடுவேஸ் ட்ரெண்டை வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. பொசிஷனல் ட்ரேடர் 5700 உடைக்கும் போது ஒரு டே கேண்டில் உடைச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ வரக்கூடிய டேஸில் வந்து இதை கவனிச்சு பாருங்க. பெஸ்ட் சப்போர்ட்னா 5680லேருந்து 5700 வந்து பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட் சப்போர்ட்னா இந்த ட்ரெண்ட் லைனே நமக்கு வந்து இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். 5820ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் எங்களோட வீடியோவில் பார்க்கலாம்.